கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய புகாரில் சிறையில் உள்ள பேராசிரியர் நிர்மலா தேவியை நாளை ஆஜர்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலகிருஷ்ணன் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், பேராசிரியர் நிர்மலா தேவி நாளை ஜாமீனில் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கோபாலகிருஷ்ணன். அதாவது இந்திய ஜனநாயக மாதர் சங்க செயலாளர் சுகந்தி என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பேராசிரியர் நிர்மலா தேவி வழக்கு தொடர்பாக ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவர் அந்த மனுவில் அதாவது இந்த சிபிசிஐடி விசாரணையின் போது இந்த பேராசிரியர் நிர்மலா தேவி, ஒரு பேராசிரியர் முருகன் என்பவர் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி, இவர்கள் 3 பேரை மட்டுமே வழக்கு சுற்றி வருகிறது. வேறு யாருமே இந்த வழக்கில் உயர் அதிகாரிகள் உள்ளனர் என ஆடியோவில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர்கள் யாரையுமே சேர்க்கவில்லை. எனவே இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ் சுந்தர், கிருபாகரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அவர்கள் பல கேள்விகளை, கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பல கேள்விகளை கேட்டிருந்தனர். அந்த கேள்வியானது, அதாவது இவர் ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஒரு கொலை குற்றவாளி கூட 3 மாதத்தில் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் இவர் ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் இந்த வழக்கில் அவரை ஓராண்டாக சிறையில் வைத்துள்ளீர்கள். மேலும் இந்த 3 பேரை மட்டுமே சுற்றி வருகிறது. எனவே ஏன் இவருக்கு ஜாமீன் வழங்காமல் வைத்துள்ளீர்கள்? மேலும் இந்த சிபிசிஐடி முறையாக விசாரணை நடத்தி வருகிறதா? எனவே இதனை விசாரிக்க, அதாவது கீழமை நீதிமன்றம் திருவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் இந்த வழக்கு விசாரணையை விசாரிக்க கூடாது எனவும் கடந்த முறை தகவல் தெரிவித்திருந்தனர். தற்பொழுது இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இந்த விசாரணையை விசாரித்த போது நிர்மலா தேவியின் வழக்கறிஞர் அன்று ஆஜராகி நிர்மலா தேவி சிறையில் உள்ள பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு போதிய சட்ட உதவிகள் கிடைக்கவில்லை, அவருக்கு ஜாமீனும் கிடைக்கவில்லை என தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு என்ன சொன்னார்கள் என்றால், இவருக்கு போதிய சட்ட உதவி கிடைத்துள்ளதா அல்லது ஏன் இவருக்கு ஜாமீன் வழங்க மறுக்கிறார்கள், இந்த வழக்கினுடைய போக்கு என்ன என்பது குறித்தும் பேராசிரியர் நிர்மலா தேவியின் மனநிலை குறித்தும் தெரிந்து கொள்வதற்காக அவரை நாளை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும். இவருக்கு தனியாக எங்களது அறையில் தனியாக இவருக்கு விசாரணை நடக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். கோபாலகிருஷ்ணன்.